கோவை, நீலகிரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி, குமரி, தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னையில் காரை நிறுத்துவது தொடர்பாக நீதிபதியின் மகனுடன் மோதல். நடிகர் தர்ஷனை கைது செய்த ஜே நகர் காவல் நிலைய காவலர்கள். தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதல் தர மத்திய அரசு மறுப்பு. வரும் 9ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். நீட் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் நாடகம் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தனது தவறை திமுக அரசு மறைக்க பார்ப்பதாகவும் பேட்டி. மக்களை ஏமாற்றுவதற்காக, இளைஞரை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார். அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார். ஏன்னா தேர்தல் வந்தா போய் மக்கள்கிட்ட கேட்கும் போது இதை கேள்வி கேட்பாங்களே. வக்ஃபு மசோதா நிறைவேற்றத்தால் விளிம்பு நிலை இஸ்லாமியர்கள் பயன்பெறுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். எதிர்த்து வழக்கு தொடரப்படும் என்று திமுகவை தொடர்ந்து காங்கிரசும் அறிவிப்பு. வக்ஃபு மசோதாக்களை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டம். பட்டினப்பாக்கத்தில் நடந்த போராட்டத்தின் போது கைதாவதை தவிர்க்க தப்பி ஓடிய தொண்டர்கள். அமைச்சர் ஐ. பெரியசாமி மீதான வீட்டு வசதி வாரிய வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏப்ரல் 3வது வாரம் அமித்ஷா தமிழ்நாடு வர வாய்ப்பு. அதிமுக, திமுக தலைவர்களை சந்திப்பார்கள் என்றும் தகவல். தங்க நகையை மறு அடகு வைக்கும் விவகாரத்தில் புதிய கட்டுப்பாட்டிற்கு எதிராக வழக்கு. ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய நிதி அமைச்சகம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. எம்ரான் பட தயாரிப்பாளர் கோபாலன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. கோகுலம் சிட்பண்ட் முறைகேடு புகாரில் நடவடிக்கை என்றும் தகவல். முல்லைப் பெரியாறு அணையால் ஆபத்து என்று இம்ரான் படத்தில் காட்சிகள் இருப்பதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு. எதிர்ப்பு வந்த பிறகு காட்சிகள் நீக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். சென்சார்ல முதல்ல கட் பண்ணல, ஆனால் படம் வெளியானதற்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியே வந்து அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த சீன் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். டாஸ்மாக் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே மாணவரை துடைப்பத்தால் தாக்கிய சமையலர் மற்றும் உதவியாளர். முட்டை இல்லையா என்று சமையலறைக்கு சென்று பார்த்ததால் ஆத்திரம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். மருதமலை முருகன் கோவிலில் கோலாகலமாக நடந்த குடமுழக்கு. அரோகரா முழக்கத்துடன் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கொள்ளையடிக்க வீடு மாறி சென்ற கொள்ளையர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்போனை பறித்து சென்று தப்பினர்.
தாய்லாந்தில் மியான்மர் ராணுவ தளபதியை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி நிலநடுக்க மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் உறுதி. IPL தொடரில் இன்று லக்னோ மும்பை அணிகள் மோதல். இரண்டாவது வெற்றியை பதிவு செய்ய இரு அணிகளும் தீவிரம். நீலகிரி, கோவை, திருப்பூர், மதுரை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று சேலம், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகரிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல்லில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், விவரங்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல கடந்த ஒரு மாதத்து காலமாக தொடர்ந்து கடுமையான வெப்பம் என்பது நிலவி வந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வந்தார்கள். இந்த நிலையில கடந்த 3 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக தற்பொழுது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த கனமழை என்பது கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வருகிறது. ஆலத்தம்பாடி, வேலூர், பாமணி, கொக்கலாடி, மணலி, பழையங்குடி, கச்சனம், திருநெல்லிக்காவல், திருக்கொள்ளிக்காடு உள்ளிட்ட திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த கனமழை என்பது 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருவதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதேபோன்று கோடை சாகுபடியான பருத்தி சாகுபடி பணியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் தற்பொழுது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது பருத்தி சாகுபடிக்கு உரம் வைக்க வேண்டிய தேவை உள்ள நிலையில மிதமான மழை பெய்வதன் காரணமாக இந்த மழை என்பது பருத்தி சாகுபடிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த மழை பெய்தால் பருத்தி சாகுபடி பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும் எனவும் விவசாயிகள் தெரிவித்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் தற்பொழுது கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிற நிலையில இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. நன்றி ராஜசேகர், விவரங்களுக்கு.